அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா மக்களே இப்போது ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷனோ இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான ஒப்பீனியனோ சொன்னால் பரவாயில்ல. ஜாக்லின் அதை பண்ணவே மாட்றாங்க. இதுக்கு ஒரு ஒப்பீனியன், அதுக்கு ஒரு ஒப்பீனியன், இது இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும், எல்லாம் நம்ம நினச்ச மாதிரி இருக்காது. நம்ம வீடு இல்லைம்மா, பிக் பாஸ் வீடு அப்படின்னு யாராவது அந்த பொண்ணுகிட்ட சொல்லணும் போல். அண்ட் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா, கேர்ள்ஸ் டீம் கிட்ட ஒத்துமையே இல்லை. நம்ம அதை பற்றி அப்படி பேசுவோம். பட் ஜாக்லின் நினச்சாங்க அப்படின்னா அந்த ஒத்துமையை கொண்டு வர முடியும். ஸோ எல்லாரையும் ஒரு யூனிட்டியாக ப்ளே பண்ணாங்க அப்படின்னா கேர்ள்ஸ் டீம் வேறு லெவலில் ப்ளே பண்ணலாம். பட் அதை பண்ண மாட்றாங்க. வை? பிகாஸ் பாய்ஸ் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ்டு பீப்புள் இருக்காங்க, ரவீந்திரன் இருக்கார். இதெல்லாம் வந்து பாய்ஸ் டீமுக்கு ஒரு மைனஸ் தான். சின்ன சின்ன மைனஸ் பாய்ஸ் டீம் கிட்ட இருக்குது. அதனாலேயே நேற்று கேப்டன்சி டாஸ்கில் அவங்களால வின் பண்ண முடியல. பட் கேர்ள்ஸ் டீமில் அப்படி கிடையாது. அங்கே ஏஜ்டு பீப்புளெலாம் யாருமே இல்லை. எல்லா கேர்ள்ஸும் ஒன்றா சேர்ந்தாங்க அப்படின்னா சூப்பராக அவங்க வின் பண்ணலாம். பட் ஆனால் அது அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு புரியவே மாட்டுதுங்க. எனக்கு அதுதான் புரியல. அண்ட் இதில் முக்கியமான ஆள் யாருன்னா ஜாக்லின். எல்லாத்துக்கும் முதல்ல பெட்டுக்கு சண்டை போட்டாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க, எந்த டீம்மேட்டை அனுப்பணும் அப்படின்னு. அவங்களோட ஹானஸ்ட் ஒப்பீனியனாக அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து உங்களோட ஏற்கனவே சேராமல் இருக்கேன், இப்போ நான் வெளிலேருந்து உள்ளே போனேன்னா கரெக்டாக இருக்கும், அவங்க என்னை நம்புவாங்க, ஐ மேக் அ ப்ராமிஸ், நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன்னு ஒரு நல்ல பாயிண்ட்டு தான் ஜாக்லின் சொன்னாங்க. பட் அதை சுனிதா மட்டும் இல்லை, மற்ற யாருமே ஏற்றுக்கல. அண்ட் சுனிதாவுக்கு எங்கேயோ ஜாக்லின் மேலே பர்சனல் காண்டு இருக்குங்க. அதை வந்து அவங்க ரொம்ப பர்சனல் காண்டுன்னு சொல்ல முடியாது. சம்வேர் இவங்க வந்து அந்த கேர்ள்ஸுக்குள்ளே இருக்கிற யூனிட்டியை வந்து உடைக்கிறாங்கங்கிறத சுனிதா ரொம்பவே நோட் பண்ணுறாங்க. அதனாலே அந்த பாயிண்ட்டை சுனிதா தூக்கி போட்டு உடைச்சிட்டாங்க. ஸோ ஜாக்லின் வேண்டாம் அப்படின்னு ஒரு பக்கம் தர்ஷாவா இல்லை பவித்ராவா அப்படின்ற மாதிரி மாறி மாறி போச்சு. ஸோ தர்ஷா குப்தா தான் உள்ளே போகிறாங்கன்னு டிசைட் பண்ணிவிட்டு திருப்பி எல்லாம் பவித்ரா பக்கம் வந்துட்டாங்க. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போச்சு. பட் இதுக்கு நடுவில் ஜாக்லின் பிடிச்சிக்கிட்டு தொங்குன்னு தொங்குறாங்க. நான் தான் போவேன், நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜாக்லின் மட்டும் இல்லை, அந்த கேர்ள்ஸ் டீமே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒத்துமையாக இருந்தால் தான் நம்ம டீமே வின் பண்ணும் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு அங்கே புரிஞ்சிருக்கு. அவங்க ரொம்பவே அதை சைலண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அன்ஷிதாவாக இருக்கட்டும், அப்புறம் ஆர்ஜே அவங்களா இருக்கட்டும், ஆர்ஜே ஆனந்தி அவங்களா இருக்கட்டும், இவங்க அந்த சௌந்தர்யா இவங்கெல்லாம் அதை ரொம்பவே சைலண்ட் ப்ளே பண்ணுறாங்க. எல்லாம் யூனிட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நான் தான் இவங்க எல்லாருமே இண்டிவிஜுவல் ப்ளே பண்ணி தன்னை வெளில காட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதை டீமோடு சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறது கேர்ள்ஸுக்கு சுத்தமாக தெரியல. இப்படி ஒரு கேர்ள்ஸ் டீம், ஐயம்மா நீங்களாம் கேர்ள்ஸ்ன்னு சொல்ல எனக்கே வெக்கமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு பொண்ணுங்க டீமை பார்த்தா. அப்படியே நம்ம பசங்க பக்கம் வந்தால் அவங்களுக்கு நான் இப்போ சொன்ன இந்த எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப தெளிவான ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லணும். கரெக்டாக யோசித்து கரெக்டாக ப்ளே பண்ணுறாங்க. நோ டவுட்டட்லி முத்துக்குமரனை தான் நாங்கள் அனுப்புகிறோன்னு எல்லாரும் கையை தூக்குனாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் யோசிக்காமல் அவனை உள்ளே அனுப்புனாங்க. அந்த பர்சன் ஆக்சுவலி ஜாக்லின் முத்துக்குமரன் நான் ரெண்டு பேரையுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன். ரெண்டு பேருமே ஆங்கர்ஸ் தான். முத்துக்குமரன் வந்து எதையுமே கேட்காம தெளிவாக தன்னோட ஸ்ட்ராங் ப்ளேவை காமிச்சு தான் அப்படின்னு பாய்ஸ் டீமில் செலக்ட் ஆனார். ஆனால் ஜாக்லின் வந்து கயான்னு கத்திக்கிட்டே இருக்காங்களே தவிர ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரில. ஸோ முத்துக்குமரன் இந்த பக்கம் போனதுக்கு பிறகு ஒரு நல்ல ப்ளே பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நான் இந்த டீம்னு மட்டும் இல்லைங்க, ஆக்சுவலாக இந்த ஹோல் பிக் பாஸ்லேயே பாருங்கள், அவர் கண்டிப்பாக ஒரு கவனிக்கப்படக்கூடிய நபராக மாறுவார். அதாவது இந்த பாசிட்டிவ் வே ஆர் நெகட்டிவ் வே கண்டிப்பாக ஒரு சில சீசனுக்கு அப்புறம் பிக் பாஸில் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் இல்லை, ஃபேமானால் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு சீசன்லலாம் அசீம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அசீம்லாம் பயங்கர நெகட்டிவாக இருக்கார். இவர் என்னப்பா பண்ணுவார் வெளில வந்து அப்படின்னு பார்த்தா, வெளில வர்றதுக்கு முன்னாடி அவர் கையில் கப்பை கொடுத்தாங்க. அவர் போடாத சண்டை இல்லை, அவர் யார்கிட்டையும் காட்டாத மூஞ்சி கிடையாது. அந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவுக்கெலாம் இப்போ பிக் பாஸில் வேலையே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது முத்துக்குமரனுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேம் கிடைக்கும். இவர் கப்பு வின் பண்ணுவாராப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி ஹீ இஸ் இன் ஃபேம். ஒரு பெரிய ஆங்கர் தான், நிறைய பேருக்கு தெரியும். அண்ட் விஜய் டிவிலையுமே அவர் வந்து ஒரு ஷோவில் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதை வச்சு தான் இப்போ அவர் உள்ளேயுமே வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக முத்துக்குமரனுக்கு ஒரு நல்ல ஃபேம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கிற டீம்மேட்ஸும் அவரை ஆதரிக்கிறாங்க. அதே மாதிரி அவர் கரெக்டாக பேசவும் பேசிக்கிறாரு.
அதே மாதிரி கிளேமையும் எங்கே ப்ளே பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் கரெக்டாக பார்த்து போட்டு பண்ணிக்கிறாரு. அதனால் அவர் கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபேம் கிடச்சி வருவார் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டீம்மேட் செலெக்ஷனில் அர்ணவ். ஸோ நான் நேத்தியே அர்ணவ் பற்றி உங்கள் எல்லாருக்கிட்டையுமே பேசியிருந்தேன். அவர் வந்து கொஞ்சம் அப்படி வேணும்னே நடிக்கிறாரு, ஒரு சில விஷயம்லாம் வாலண்டியராக பண்ணுறாரு அப்படின்னு. ஸோ இந்த டீம்மேட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நமக்கு தெரியும். டீம்மேட் அப்படிங்கிற இந்த இதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, போய் அவங்க டீமில் இருக்கணும், அவங்கள நம்ப வச்சு ஏமாற்றணும், ஒரு பாய்ஸோ இல்லை கேர்ள்ஸோ மாறி மாறி அப்படிங்கிறதா ரூல்ஸு. ஸோ இந்த விஷயத்த பேசிகிட்டு இருக்கும்போது அர்ணவ் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, முத்துக்குமரனுக்கு எடுத்து கொடுக்குறாரு. அதாவது நீங்கள் போய் அவங்க உடனே உங்களை நம்பிடக்கூடாது. ஐயோ இவன் உடனே இப்படி மாறிட்டானா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நீங்கள் போய் முதல்ல அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும். இவன் மாறுவானா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கணும். அதுக்கப்புறமா மாறணும் அப்படிங்கிற ஐடியா கொடுத்துட்டு இருந்தாரு. எனக்கு அந்த விஷயத்த பார்க்கும்போது இந்த பயப்புள்ள இதுக்கே எவ்வளோ ஐடியா கொடுக்குதே, அப்போ ஷோக்குள்ளே வர்றதுக்கு எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கோம், எவ்வளோ விஷயங்கள் யோசிச்சிருக்கோம் அப்படின்னு தான் எனக்கு அந்த விஷயத்த பார்க்கும்போது தோணுச்சு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அர்ணவ் எந்த மாதிரி ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு. பட் ஒரு சில விஷயங்கள் அர்ணவ் பண்ணுறது அப்படி தான் தெரியுது. பட் அர்ணவ் அன்ஷிதான் தான் நம்ம உள்ளே வந்ததுலேருந்து பார்த்தோம். பிக் பாஸ்க்குள்ளே எடுக்கிறவங்களும் அப்படி தான் எடுத்திருப்பாங்க. அர்ணவ் அன்ஷிதான் தான் எடுத்திருப்பாங்க. பட் அன்ஷிதா கிட்ட அந்த கேம் பிளேவோ அந்த விஷயங்களோ எதுவுமே பெருசாக தெரியலங்க. அங்கே 10ல் 11 இருக்காங்க, ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாங்க. மேபி சைலண்ட்டாக இப்போதைக்கு ப்ளே பண்ணிவிட்டு லேட்டரான் நம்ம அதை வெளில பேசலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்கன்னு தோணுது. பட் அன்ஷிதா எந்த மாதிரி ப்ளே பண்ணுவாங்க, எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு தெரியல. பட் அர்ணவார் அன்ஷிதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ணவ் சீக்கிரமே வெளியே போக வாய்ப்பு இருக்குது. அவருடைய அந்த ஓவர் ஆக்டிங்காலையும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 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 பில்டப் காட்டுறதுனாலே அவர் வெளில போவார் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களும் கேங்குக்காக ப்ளே பண்ணவே மாட்டுறாங்கங்க. கேர்ள்ஸ் டீமில் இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. பாய்ஸ் டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் கேங்குங்க, நாங்கள் தாங்க அப்படின்றாங்க. அந்த உப்பு வாங்குகிற மேட்டராக இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல முத்துக்குமரனை போட்டது எப்படி யூஸ் ஆச்சுன்னா, அந்த உப்பு விஷயத்துக்கு இவங்கெல்லாம் யோசித்து ஏதோ ஒரு பிளானை போட்டு இந்த 106 நாளில் நாங்கள் எப்போ வேணால் தண்ணி எடுக்க போவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ரூலை பிரேக் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அந்த ரூலை வந்து கூடுதலாக கேட்குறாங்க அப்படின்னு தலைவன் பின்னாடிலேருந்து போட்டு கொடுக்குறான். அதாவது நாங்கள் எப்போ வேணால் அதை பண்ணுவோம், இப்போ போய் கிராசரி எடுத்துப்போம் அப்படின்னதுக்கு இப்போ போய் கிராசரி எடுத்துப்போம் கூடுதலாக அப்படின்னு அவர் பின்னாடிலேருந்து சொல்லி எக்ஸ்ட்ராவாக சொல்லி கொடுக்குறாரு. ஸோ தட் பாய்ஸ் டீம் அலாட் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாக்லின். ஸோ நான் ஆல்ரெடி ஜாக்லின் பற்றி பேசியிருப்பேன். ஜாக்லின் வந்து நிறைய பேர் கூட அந்த சண்டை போடுறதுல தெளிவாக இருக்காங்க. ஸோ நிறைய சண்டை வர்றதுக்கு ஒரு காரணமாக ஜாக்லின் இருப்பாங்க. ஒய் ஐ மென்ஷனிங் இயர் ஜாக்லின்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம பிரியங்கா வந்து ஒரு சீசனில் வந்தப்போ அவங்க தான் டாமினேட்டடாக இருந்தாங்க. அதே மாதிரி அர்ச்சனா அன்புன்னு அர்ச்சனா பண்ண அலப்பறைகள் இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஜய் டிவியோட ஆங்கர்ஸ் உள்ளே வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே டாமினேட் பண்ணுவாங்க. வை பிகாஸ்னு தெரிலங்க. அவங்க விஜய் டிவியில் ஆங்கராக இருந்ததுனால பிக் பாஸ் நிகழ்ச்சியே அவங்களோடையது அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. இது எனக்கு ரொம்ப பரிச்சயமான சேனல், நீங்களாம் இப்போ தான் உள்ளே வந்திருக்கீங்க, நான் ஆல்ரெடி இங்கேயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டா, அது என்னன்னு தெரியல. அதனாலேயே இவங்க ரொம்ப டாமினேட் பண்ணணும், தான் சொல்கிறது தான் கேட்கணும், தன்னை தான் முன்னிறுத்தணும். டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது, தன்னோட ஒப்பீனியனை வெளிப்படுத்துறதும் தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஒப்பீனியனை வெளிப்படுத்தி தான் அந்த இடத்துல இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. ஏன்னா எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே அந்த இடத்துல வந்திருப்பாங்க. அது தர்ஷாவும் சரி பவித்ராவும் சரி ஒரு சின்ன டிஸ்கஷன் அவங்களுக்குள்ளே போனாலுமே நீ போகிறதுனா நீ போ, நான் போகிறதுனா போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. பட் ஜாக்லின்குள்ளே அது இல்லை. அண்ட் சுனிதா, இந்த இடத்துல சுனிதா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா சுனிதா வாஸ் அ டான்சர். அப்படி இருந்தாலும் குக் வித் கோமாளியிலேருந்து தான் ரொம்பவே ஃபேம் ஆனாங்கன்னு ரொம்பவே தெரிய ஆரம்பித்தாங்க. ஸோ சுனிதாவோட மைண்ட் செட்டு என்னவா இருக்குது, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குது அப்படின்னு தோணுதுன்னா, ஒரு மாதிரி ஃபன் பண்ணி ஜாலியாக இருந்து மக்களோட மனசெல்லாம் பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் சுனிதா இருக்காங்கன்னு தோணுது. பட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிக் பாஸ் அந்த மாதிரி ஷோ கிடையாது. கண்டிப்பாக சண்டை போடணும், நிறைய ஃபைட் இருக்கும், ரியல் ஃபேஸஸ் கண்டிப்பாக வெளில வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தெரியும். பட் சுனிதாவோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், கேமரா முன்னாடி ஏதோ ஒரு இப்போ நீங்கள் ஒரு மொக்க காமெடி பண்ணாங்க, அது என்ன காமெடின்னு தெரில, என்னால் முடிஞ்சால் நான் அதை ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ணியிருப்பேன். ஒரு மொக்க காமெடி பண்ணாங்க, அங்கங்கே லைக் இந்த மாதிரி மொக்க காமெடியாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க.
தட்ஸ் நாட் ஈவன் ஒர்க் அவுட் அண்ட் அது அப்படி இருக்க போகிறதும் கிடையாது. சுனிதாக்கு அதுதான் சுனிதாவோட கேம் பிளேவாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் பவித்ரா ரொம்ப ஃபைட் பண்ணி வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். ஜாக்லின் ஆனால் எது ஜென்ரலாக சொன்னாங்க பாவமான விஷயம் அப்படின்னோடனே ஜாக்லின் கிட்ட பவித்ராவும் சண்டைக்கு போனாங்க. ஸோ சண்டை அப்படின்னு பார்த்தா பாய்ஸ்குள்ளே இன்னுமே வரல. அது வந்து இன்னும் சூடு பிடிக்க வேண்டிய இடமா மாறணும். பட் இதை பாய்ஸ் கேர்ள்ஸுன்னு பிரித்ததே வாஸ் நாட் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா போன சீசன் வந்து ஸ்மால் ஹவுஸ் பிக் ஹவுஸ்னு 2ஆக பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ பிக் பாஸ்க்கு ஒரு வீடு, ஸ்மால் பாஸ்க்கு ஒரு வீடு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த வாட்டி பாய்ஸ் கேர்ள்ஸுன்னு பிரிச்சிருக்கிறதுனால பாய்ஸ் டீம் ரொம்பவே ஒத்துமையாக இருக்காங்க. ஸோ கேர்ள்ஸ் டீமுக்குள்ளேயே அடிச்சுட்டு இருந்தால் எத்தனை நாள் நாங்கள் இதே கண்டென்ட்டை பார்க்குறது அப்படின்னு நேத்தி வந்து ஜாக்லின்காக கேர்ள்ஸ் டீம் மாறி மாறி பேசிகிட்டு இருந்தாங்க. ஜாக்லின் உள்ளே வாங்க, ஜாக்லின் உள்ளே வாங்க அப்படின்னு கதை போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி யார் போக போகிறான்னு கேர்ள்ஸ் அடிச்சுட்டு இருக்காங்க. பட் பாய்ஸ்குள்ளே அதுவே இல்லை, ஒரே ஷார்ட்டில் காமிச்சு முடிச்சிட்டாங்க. யாரெல்லாம் முத்துக்குமரன் போகணுன்னு நினைக்கிறீங்க நாங்கன்னொன்னே எல்லாம் பாய்ஸ் டீமாக முடிச்சுட்டாங்க. ஸோ இப்படி மாறி மாறி சண்டை போயிட்டு இருக்கும்போது பட்ஜெட் வந்துச்சு. அதாவது எவ்வளோ பட்ஜெட்குள்ளே வாங்குறீங்க அப்படின்னு அந்த உப்பு பிரச்சனை. ஸோ உப்பு பிரச்சனை வந்து இதை வச்சு இவங்க பெருசாக எதாவது ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். பட் அவங்க வந்து நாங்கள் எப்போ வேணால் உள்ளே போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டால் அதுக்கும் ரவீந்திரன் அதே மாதிரி தான் சொன்னார். நான் ஒரு டாஸ்க் கொடுப்பேன், என்னை கேட்டு போகணும் சரி, பட் நான் எனக்கு என்ன தோணுதோ அது டாஸ்க்கு கூட கிடையாது, என்னவோ சொன்னார், எனக்கு என்ன தோணுதோ எல்லா அஸ்திரத்தையும் நான் விடுவேன் அப்படின்னாரு. சரி ஏன் மேன் வாட் யூ மீன் பை தட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேட்க தோணுது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். லைக் அதை அவங்க ஏன் முன் வச்சாங்க, அதுக்கு இவர் ஏன் இந்த மாதிரி சொன்னார்னு எனக்கு புரியல. அவங்க சொன்ன விஷயம் அப்படியே தான் இருக்குது. அதாவது அவங்க உள்ளே போனால் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் போய் தண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ப்ளஸ் இவங்க கொடுத்த அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இப்போ வந்துருந்துச்சு. ஸோ நேத்தி சாச்சனாவும் சரி முத்துக்குமரனும் சரி பிக் பாஸ்க்குள்ளே போய் இந்த ரூல்லாம் எங்களுக்கு வேணும், அந்த ரூல்லாம் அந்த எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கேட்டாங்க. ஸோ நேத்தி முத்துக்குமரன் போய் சொல்லும்போது அதெல்லாம் பார்க்க ஐயோ என்ன இவ்வளோ மோசமாக சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் சாச்சனா சொல்லும்போது அது டம்மியாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி ரூல் புக்காக அது வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலைஸ்டாக தான் இருக்குது. பெருசாக இவங்கவுங்க டீமுக்கு இவங்கவுங்க சமைக்கணும், இவங்கவுங்க இந்தந்த வேலையை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நார்மலாக தான் அந்த ரூல்ஸ் பார்க்குறதுக்கு இருக்குது. பட் அதை வந்து செயல்முறைப்படுத்தும் போதும் நடைமுறைப்படுத்தும் போது தான் வந்து எந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அது மாறும், என்ன மாதிரி ஆப் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இதுதாங்க எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சுனிதா ஜாக்லின் எல்லோரும் பண்ண சண்டையாக இருக்கட்டும். பாய்ஸ் டீமில் ஆக்சுவலாக எனக்கு பேச பாயிண்ட்டே இல்லைங்க. நேத்தியாவது பசங்க 1-2 பேர் வந்து இந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்தாங்க, அவங்கள பற்றி சொன்னேன், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இன்றைக்கி ஃபுல் சண்டே திஸ் டே ஃபார் கேர்ள்ஸ் டே அப்படின்ற மாதிரி மாறி மாறி பொண்ணுங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க. மாறி மாறி ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுத்து இவங்களை அங்கேயும் அவங்கள எங்கேயும் மாற்றி விட்டாங்க. பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இனிமேல் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இந்த ஆக்சுவலாக எப்போவுமே பிக் பாஸில் சொல்லுவாங்க குரூப்பிசம் பண்ணக்கூடாது, ஃபேவரிசம் பண்ணக்கூடாது, ஒரு குரூப்பாக ப்ளே பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி வந்து ஆண்கள் விசஸ் பெண்கள்னு அடுத்த 106 நாளும் இப்படி தான் இருக்க போகுதுன்னு தனித்தனியாக பிரித்து போட்ட பிறகு என்ன குரூப்பிசம் என்ன ஃபேவரிசம், பசங்க எல்லாம் ஒன்றா இருக்கணும், நாங்கள்லாம் தான் ஒருத்தங்க விட்டு கொடுக்க மாட்டோம், எல்லாத்தையும் நாங்கள் ஒன்றா சேர்ந்து எடுத்துப்போம் அப்படின்னு போகிறாங்க. கேர்ள்ஸ் எல்லாமும் அப்படி தான் பண்ண போகிறாங்க. ஸோ இன்றைக்கி டே வந்து கொஞ்சம் மைல்டாக தான் போச்சு, நாட் தட் மச் இன்ட்ரெஸ்டிங். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன இருக்க போகுது இனிமேல்.